அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேகதாது அணையை கட்டுவதற்காக கர்நாடகாவுடன் சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டு சதி செய்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். ஃபரிதா வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு திமுக துரோகம் செய்வதாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றும், விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாத அரசாக தமிழக அரசு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கட்சி ஆட்சி செய்யும் கர்நாடகாவில் தமிழக விவசாயிகளின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகம் ஆடுவதாக தமிழக அரசை முதலமைச்சரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ந்து விவசாயிகள் வியர்வை சிந்தி உழைத்து விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் மழையில் நனைய விட்டு விவசாயிகள் வயிற்றில் அடித்ததுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசினுடைய ஆணையை பெற்று உயர்த்த தவறிய திமுக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு திமுக அரசை பொறுத்தவரையிலே அவர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஏன் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கவில்லை? அவ்வாறு அழுத்தம் கொடுத்திருந்தால் ஈரப்பதம் தளர்வு குறித்து ஒரு உரிய தீர்வு கிடைத்திருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். டெல்டா பகுதியில் போராடுவது போல் வேடிக்கை காட்டி டெல்டா மக்களை ஏமாற்ற அரசியல் செய்யக்கூடிய வேலையை திமுக செய்வதாக மிக கடுமையாக இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தன் சொந்த பிரச்சனைகளுக்காக டெல்லிக்கு ஓடோடி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக செல்லாதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவின் நோக்கம் மக்களை ஏமாற்றி தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் என்றும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி தளர்வை பெற தவறியது திமுக அரசு விவசாயிகளுக்கு செய்த துரோகம் என்றும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.